பண்றாங்க. அதாவது எங்க காவல்துறை அதிகாரிகள் நான் 3 தடவை பார்க்க வந்த 3 தடவையுமே எஸ்ஐ மேடம் ஏதாவது பிரச்சனையில அவங்க சால்வ் பண்ணிருக்காங்க. நேரடியாக என்னால் பேச முடியும். அந்த அளவுக்கு மகளிருக்கு குடும்பத்திலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, எல்லாருமே 24 உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களை ஹானர் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டு முடிவு பண்ணோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மகளிர் காவலர்கள் சொன்னாங்க. அதனால உங்களை எல்லாம் இந்த மகளிர் தினத்தில் டாக்டர் பத்மினி அவர் வாழ்த்துவதில் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 பிரசவம் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன வார்த்தைகள் சொன்னாலும் அவங்களுக்கு ஈடு இணையாகாது. பழனிசாமி கிளினிக்கில் 5000 பிரசவம் பார்த்து டாக்டர் எல்லாருக்குமே தெரியும். பத்மினி என்று சொன்னாரு. அது இல்லாமல் நாட்டியத்தில் தமிழில் எல்லாமே ரொம்ப பற்று உடையவங்க. நிறைய ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாரி மேலே எல்லாருக்கும் உங்கள் கையால் திருக்கிற பொன்னாடை போட்டு இந்த மகளிருக்கு வாழ்த்து கேட்டுக்கிட்டேன் எஸ்ன்னு சொன்னாங்க. மகளிர் காவலர் நிலையத்தில் ஒரு முன்னிட்டு செய்யறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மிகுந்த நன்றி தெரிவித்துக் சிதம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உலக மகளிர் தின விழா கொண்டாட்டம். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் எஸ். ஞானகுமார் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக சிதம்பரத்தைச் சேர்ந்த மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே. பத்மினி கலந்து கொண்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இதில் திருமதி ஜரீனா, திருமதி ஆர். கவிதா, என். கலைவாணி, வி. மஞ்சுளா, கே. செங்கனி, டி. வசந்தகுமாரி, என். சாந்தி, என். பிருந்தாவதி, ஜே. ஜீவா, கே. கற்பகம், கே. கலைமதி, எஸ். சங்கவி மற்றும் கௌரி ஆகியோர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் கார்த்திக் ராஜா நன்றி கூறினார்.